Hello students. இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ல நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் லெக்சர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா என்ன, அப்புறம் அயோட்டானா என்ன, அண்ட் பவர்ஸ் ஆஃப் அயோட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஓகே. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் த நம்பர்ஸ் that are expressed in the form of a plus ib, where a and b are real numbers and I is the imaginary number called iota. ஓகே. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம யூஸ்வலா எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் Z, அதாவது Z இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபி. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம இப்படி வந்து ரீப்ரசென்ட் பண்ணுவோம். இதுல ஏ அண்ட் பி, ஏவும் பியும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் பத்தி நம்ம கிளாஸ் 10th வரைக்கும் படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த புதுசா இந்த ஐ, இப்போ இந்த ஐனா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அயோட்டா. ஓகே. இப்போ இந்த அயோட்டா அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இதோட ரூட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்புறம் இப்போ ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். இப்போ இந்த ரூட் ஓவர் மைனஸ் ஒன் இருக்குல்ல, இப்போ இதை தான் வந்து நம்ம என்னன்னு ரிப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஐ அப்படின்னு ரிப்ரசென்ட் பண்ணுவோம், ஆர் அயோட்டா. ஸோ அயோட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் மைனஸ் ஒன். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரூட் ஓவர் ஃபோர், அதாவது இங்க உள்ள இருக்கிற இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருக்கோம். பட் ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து நெகட்டிவா கூட இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ரூட் ஓவர் மைனஸ் ஃபோர் அப்படின்றத எப்படி ரீப்ரசென்ட் பண்ணலாம்னா ரூட் ஃபோர் இன்டூ ரூட் ஆஃப் மைனஸ் ஒன். இதை வந்து நம்ம ரூட் ஃபோரோட வேல்யூ வந்து டூ, ரூட் ஓவர் மைனஸ் ஒன்னோட வேல்யூ ஐ. ஸோ ரூட் ஆஃப் மைனஸ் ஃபோரை டூ ஐ அப்படின்னு வந்து நம்ம ரீப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ அடுத்து, இப்போ நம்பர் சிஸ்டம்ல எப்படி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ பேசிக்கான இப்போ நம்பர் சிஸ்டம்னு எடுத்தாலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் நம்பர்ல இருந்தா ஆரம்பிக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன? ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஸோ ஆன் போயிட்டே இருக்கிறது வந்து நம்ம நேச்சுரல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ஹோல் நம்பர்னா வந்து என்னன்னா நேச்சுரல் நம்பர் அது கூட ஜீரோவானது, அதாவது ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஸோ ஆன் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்ப அடுத்து இன்டிஜர். இன்டிஜர்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அலாங் வித் ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர் நெகட்டிவ் நம்பர்ஸ்னு வேற இருக்கு. அதாவது மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன், டூ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் நெகட்டிவ்லயும் இது பார்த்து போயிட்டே இருக்கும். இப்போ அடுத்து ரேஷனல் நம்பர். நம்ம ரேஷனல் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம்னா ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் நம்பர்ஸ் which can be represented in p by q form, அதாவது p over q. இதுல pயும் qயும் வந்து பாத்தீங்கன்னா கோப்ரைம்ஸ்ல இருக்கும். அதாவது pக்கும் qக்கும் நம்ம வந்து hf வந்து எடுத்தோம்னா அது வந்து ஒன்னா இருக்கணும் அண்ட் qவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை டூ, த்ரீ பை டூ, த்ரீ பை ஃபோர் அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்போ அடுத்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் irrational நம்பர்ஸ். ஸோ இப்போ irrational நம்பர்ஸ்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் cannot be expressed in p by q form. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு சொல்லலாம். பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.14 அண்ட் அது பட்டு போயிட்டே இருக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம ரூட் டூவோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.414 அது பட்டு போயிட்டே இருக்கு. அதே மாதிரி ரூட் த்ரீ, ரூட் சிக்ஸ், ரூட் செவன் அந்த மாதிரி நம்ம பட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம்.
இன்னொரு இம்பார்ட்டன்டான irrational நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.72 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலர்ஸ் நம்பர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா irrational நம்பர்ஸ்ல தான் வரும். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் irrational நம்பர்ஸ் ரெண்டும் ஜாயின் ஆனது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸும் இருக்கும், இமேஜினரி நம்பர்ஸும் இருக்கும். இப்போ இமேஜினரி நம்பர்ஸ்னா வந்து என்னன்னா அந்த அயோட்டா அப்படின்ற டேர்ம் வந்து இருக்கும். அதாவது z இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபி. இப்போ இல்ல இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர், இந்த ஐபின்றது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி நம்பர். ஓகேங்களா? அவ்வளோ. ஸோ ஓகே. இப்போ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ நான் முன்ன நம்ம பார்த்ததுல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து எப்படி ரீப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கேன் பி ரீப்ரசென்டட் அஸ் z இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபி ஆர் z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். இதுல ஏ இருக்கட்டும், பிஆ இருக்கட்டும், எக்ஸா இருக்கட்டும், ஒய்யா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸா இருக்கும். இந்த ஐ வந்து இமேஜினரி நம்பர், அதாவது அயோட்டா. அண்ட் அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா √/-1. இப்போ ரியல் பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா வந்து நம்ம அதை எப்படி ரீப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா RE ஆஃப் Z அப்படின்னு represent பண்ணுவோம். RE ஆஃப் Z இஸ் ஈக்குவல் டு இப்ப இல்ல இந்த ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா ரியல் பார்ட், ஸோ அதனால ஏன்னு. இப்போ அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டை IM ஆஃப் Z விச் இஸ் ஈக்குவல் டு B. இப்போ இந்த ஐயோட கோஃபிஷியன், அதாவது ஐக்கு அப்புறம் என்ன இருக்கு அதை வந்து நம்ம வந்து இமேஜினரி பார்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து நம்ம ரெண்டு பார்ட்டா பிரிக்கணும். அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் பிளஸ் ஐ இன்டூ இமேஜினரி பார்ட். இந்த ரியல் பார்ட்டை நம்ம எப்படி ரீப்ரசென்ட் பண்ணுவோம்னா RE ஆஃப் Z. அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டை எப்படி ரீப்ரசென்ட் பண்ணுவோம்னா IM ஆஃப் Z. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ Z இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் 4i அப்படின்னு எடுக்கிறோம்னா இப்போ இதுல ரியல் பார்ட் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரியல் பார்ட் வந்து 3. அதே மாதிரி இமேஜினரி பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் வந்து பாத்தீங்கன்னா 4. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ Z இஸ் ஈக்குவல் டு -3 -4i அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ இதுல ரியல் பார்ட் வந்து என்னன்னு வரும்னா -3 அப்படின்னு வரும். அப்புறம் இமேஜினரி பார்ட் வந்து -4 அப்படின்னு வரும். ஓகே. இப்போ ரியல் பார்ட்னா என்ன, இமேஜினரி பார்ட்னா என்னன்றது நமக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து பியூர்லி இமேஜினரி, பியூர்லி ரியல் அப்படின்னா வந்து என்னன்னு பார்ப்போம். இப்போ பியூர்லி இமேஜினரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி ரியல் ஃபர்ஸ்ட். பியூர்லி ரியல்னா வந்து பாத்தீங்கன்னா ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்காது. அதாவது இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா Z இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ பியூர்லி ரியல்ன்றப்ப வெறும் ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்கும். இப்போ இதோட ரியல் பார்ட் வந்து என்ன, ஏ கரெக்டா. இப்போ அது மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த டேர்ம் வந்து இருக்காது. இப்போ பியூர்லி ரியல் அப்ப என்ன ஆகும்னா பியோட வேல்யூ 0 ஆயிடும். இப்போ அதே மாதிரி பியூர்லி இமேஜினரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி இமேஜினரியில வெறும் இமேஜினரி பார்ட் மட்டும் தான் இருக்கும், ரியல் பார்ட் வந்து இருக்காது. ஸோ ரியல் பார்ட் வந்து நம்ம 0 ஆகும். ஸோ இமேஜினரி பார்ட் மட்டும் தான் இருக்கும். இமேஜினரி பார்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டி. அண்ட் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ரீப்ரசென்ட் பண்ணுவோம்னா Z இஸ் ஈக்குவல் டு BA அப்படின்னு ரீப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே. இப்போ பியூர்லி ரியல், பியூர்லி இமேஜினரி அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ Z இஸ் ஈக்குவல் டு √2 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி ரியல். அதே மாதிரி Z இஸ் ஈக்குவல் டு -√3i இது வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி இமேஜினரி. ஏன்னா வந்து ரியல் பார்ட் வந்து 0வா இருக்கும். ஓகே. அடுத்து
is root a into root b always equal to root over a plus b, always equal to root ab. Sorry, இது எப்பயுமே கரெக்டா இருக்குமா? இதுக்கு முன்னாடி இது முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூட் ஏ இன்டூ ரூட் பி அப்படின்றத ரூட் ஓவர் ஏபி அப்படின்னு வந்து ரீப்ரசென்ட் பண்ணுவோம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு √3 இன்டூ √5 இதோட வேல்யூ வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ரூட் ஓவர் 3 இன்டூ 5 ரூட் ஓவர் 15. பட் இது ரூட் ஓவர் -3 இன்டூ ரூட் ஓவர் -15 அது வந்து பாத்தீங்கன்னா ரூட் ஓவர் 15க்கு ஈக்குவல் ஆகாது. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ √3 எப்படி ரீப்ரசென்ட் பண்ணலாம்னா √3 இன்டூ ரூட் ஆஃப் -1 ரீப்ரசென்ட் பண்ணலாம் இன்டூ √5 இன்டூ ரூட் ஓவர் -1 அப்படின்னு எழுதும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா √3 டைம்ஸ் ஐ இன்டூ √5 டைம்ஸ் ஐ. இப்போ இதை மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும்னா √15 ஐ ஸ்கொயர்னு வரும். இப்போ ஐ ஸ்கொயர் அப்படின்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரூட் ஓவர் 1 இன்டூ ரூட் ஓவர் -1. ஸோ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ரூட் ஓவர் +1 வரும். அதாவது ரூட் ஓவர் -1 வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஓவர் -15 வரும். ஸோ அதனால ரூட் ஏ இன்டூ ரூட் பி எப்பயுமே வந்து ரூட் ஏபிக்கு ஈக்குவல் ஆகாது. ஓகேவா? நாட் ஆல்வேஸ். ஓகே, அடுத்து இன்டெகிரல் பவர் ஆஃப் 5. இப்போ இன்டெகிரல் பவர் ஆஃப் 5 வந்து அதோட அதாவது இது வந்து பவர் ஆஃப் அயோட்டா அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். பவர்ஸ் ஆஃப் அயோட்டா. பவர்ஸ் ஆஃப் அயோட்டா வந்து அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐயோட வேல்யூ வந்து என்ன ரூட் ஓவர் -1. இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன் என்ன ஆகும்னா ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ இந்த ஐ ஸ்கொயரை நான் இன்னொரு ஐ வந்து நான் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா ஐ கியூப் இஸ் ஈக்குவல் டு -i. இப்போ இந்த ஐ ஸ்கொயர் டேர்மை நான் வந்து ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா ஐ பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 1 வரும். இப்போ இந்த ஐ பவர் 4க்கு ரெண்டு பக்கமும் நம்ம ஐயால மல்டிப்ளை பண்ணோம்னா ஐ பவர் 5 இஸ் ஈக்குவல் டு ஐன்னு வரும். அதாவது ஐ பவர் 5 இஸ் ஈக்குவல் டு ஐன்னு வரும். இப்போ அடுத்து ஐ பவர் 6 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? -1 வரும். அடுத்து ஐ பவர் 7க்கு வந்து என்ன வரும்னா -iன்னு வரும். இப்போ ஐ பவர் 8க்கு வந்து என்ன வரும்னா இதோட இன்னொரு ஐ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா +1 அப்படின்னு வந்துடும். இப்போ இதுல வந்து நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ரெகனைஸ் பண்றோம். அதாவது என்னன்னா ஐ -i 1 இது இந்த இந்த 4 டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அதாவது ஐ -1 -i +1 இது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐ பவர் 4n அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐ பவர் 4 ஹோல் பவர் n அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ஐ பவர் 4ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 பவர் n ஓட வேல்யூ வந்து 1. இப்போ அதே மாதிரி ஐ பவர் 4n + 1 இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஐ பவர் 4n இன்டூ ஐ பவர் 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதோட வேல்யூ வந்து 1 இன்டூ ஐ அதோட வேல்யூ வந்து ஐ. இப்போ அதே மாதிரி ஐ பவர் 4n + 2 வந்து பார்த்தீங்கன்னா ஐ பவர் 4n இன்டூ ஐ ஸ்கொயர் அதாவது ஐ ஸ்கொயர்னு வரும். ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அதே மாதிரி ஐ பவர் 4n + 3ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ பவர் 4n இன்டூ ஐ கியூப். இப்போ இந்த ஐ கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -i. ஸோ ஒரு 4 நம்பர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே இருக்கோம். ஸோ இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணி எழுதுறப்ப இன் ஜென்ரல் ஐ பவர் 4n இஸ் ஈக்குவல் டு 1. ஐ பவர் 4n + 1 இஸ் ஈக்குவல் டு ஐ.
I power 4n plus 2 is equal to minus n. I power 4n plus 3 is equal to minus n. இங்க nன்றது எனி நேச்சுரல் நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது பேஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் சம்ஸ் வந்து பார்ப்போம். எவாலுவேட் I பவர் 1998. ஸோ இப்போ 1998. இப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 1998 4ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா 2ன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா I பவர் 4n plus 2 இந்த டைப்ல இருக்கும். ஸோ அதனால I பவர் 4n plus 2க்கு வந்து பாத்தீங்கன்னா -1 தான் ஆன்சர் ஆகும். இப்போ அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் I பவர் -999. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I பவர் -1000 plus 1. இப்போ இந்த 1000 வந்து பாத்தீங்கன்னா 4ஓட மல்டிபிள், அதாவது 4 into -125. ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்னு வரும் பாத்தீங்கன்னா I பவர் 1, அதாவது ஐன்னு வரும். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். இந்த அடுத்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா the value of I square I power 4 so on till I power 2n. அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். இப்போ அடுத்த கொஸ்டின்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா summation root over n is equal to 1 to 13 I power n plus I power n plus 1. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும், என்ன ஆகும்னா I power 1 plus I square plus I square plus I cube plus I cube plus I power 4 so on till I power 13 plus I power 14. இப்போ இத ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நம்ம தனியா எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? I பவர் 1 plus I square plus I cube so on till I பவர் 13 plus I square plus I cube plus I பவர் 4 so on till I பவர் 14 வரைக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா I பவர் 4n plus I பவர் 4n plus 1 plus I பவர் 4n plus 2 plus I பவர் 4n plus 3. இப்போ இதோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 plus I -1 -1, அதாவது 0 எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ கன்சிக்யூட்டிவா ஒரு 4 நம்பர் வந்து நம்ம பவர் ஆஃப் 5 வந்து எடுத்தோம்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு ஈக்குவல் ஆகும். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுல 1ல இருந்து 13 வரைக்கும் இருக்கு. ஸோ 1ல இருந்து 13 வரைக்கும் இருக்கிறதுனால 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. வெறும் இது ஐயோட பவர் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிற ஐயோட பவர்ஸ் மட்டும் தனியா இருக்கும். இப்போ இதுல 1ல இருந்து 4 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணா 0 ஆயிடும். அதே மாதிரி 5ல இருந்து 8 வரைக்கும் ஆட் பண்ணா 0 ஆகும். 9ல இருந்து 12 வரைக்கும் ஆட் பண்ணா 0 ஆயிடும். ஸோ மிச்சம் மீதி I பவர் 13 மட்டும். அதே மாதிரி செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இப்போ இதுல 2ல இருந்து 5 வரைக்கும் ஆட் பண்ணா 0 ஆயிடும். 6ல இருந்து 9 வரைக்கும் ஆட் பண்ணா 0 ஆகும். 10ல இருந்து 13 வரைக்கும் ஆட் பண்ணா 0 ஆகும். மிச்சம் மீதி இருக்கிறது 14th டேர்ம் மட்டும், அதாவது I பவர் 14. இப்போ I பவர் 13 வந்து பாத்தீங்கன்னா I பவர் 12 plus 1ன்னு எழுதலாம். அதே மாதிரி I பவர் 14 I பவர் 12 plus 2ன்னு எழுதலாம். I பவர் 12 plus 1 நம்ம சிம்பிளா I பவர் 1ன்னு எழுதலாம். அதே மாதிரி இது I ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா I -1 அப்படின்னு வந்து வரும். அடுத்து இந்த இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா, இது வந்து பாத்தீங்கன்னா
I power 4n plus I power 4n plus 1 plus I power 4n plus 2 plus I power 4n plus 3. இதோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. அடுத்து ஒன்று இருக்கு. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சமேஷன் I பவர் n இங்க என்னோட வேல்யூ வந்து 1ல இருந்து 200 வரைக்கும் இருக்கு. ஸோ I பவர் 1 plus I ஸ்கொயர் plus I கியூப் plus I பவர் 4. இந்த மாதிரி I பவர் 5 plus I பவர் 6 plus I பவர் 7 plus I பவர் 8. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே 4 நம்ம ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா லாஸ்ட்ல வந்து என்ன வரும்னா I பவர் 97 plus I பவர் 98 plus I பவர் 99 plus I பவர் 100. ஸோ இந்த முன்னாடி நம்ம பார்த்த ஃபார்முலா படி கன்சிக்யூட்டிவ் 4 நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதோட வேல்யூ 0 ஆகும். இதே மாதிரி கன்சிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் 4. ஸோ அதனால 0. அதே மாதிரி இதுவும் வந்து 0 ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0. சம்மேஷன் n is equal to 1 to 200 I பவர் என்னோட வேல்யூ 0. இது வரைக்கும் போட்ட சம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்த லெக்சர்ல நம்ம எதை பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை எப்படி ரீப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தோம். Z is equal to I ஒமேகா அப்படின்றது ரீப்ரசென்ட் பண்ணும். இங்க A and B belongs to real numbers. அப்புறம் இந்த I பவர் 4n 1, I பவர் 4n plus 1 I பவர் 4n plus 2 வந்து I ஸ்கொயர்னா வந்து மைனஸ். அப்புறம் I பவர் 4n plus 3னா I கியூப். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா வந்து பார்த்தோம். I பவர் 4n plus I பவர் 4n plus 1 plus I பவர் 4n plus 2 plus I பவர் 4n plus 3 equal to 0 அப்படின்றத பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.